ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மசாலா மக்ரோனி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஆனியன், கேப்சிகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேபேஜ் போட்டுக்கலாம். குடமிளகாயும் முட்டைக்கோஸும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை நல்லா கலக்கிட்டு அதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டோன்னா சீக்கிரமாக இது எல்லாமே வெந்துடும். ஸோ ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நான் இப்போ எதுவும் போடலை, நான் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறம் ஏற்கனவே மக்ரோனியை வந்து சுடு தண்ணியில் வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம காய் நல்லா வெந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. காய் நல்லா வெந்துடுச்சு. ஏற்கனவே நம்ம பாஸ்தா இந்த ஸ்டைலில் தான் பண்ணினோம், அதே மாதிரி தான் இது. இப்போது ஒரு பிஞ்ச் ஒரு 1/4 பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் நான் பிரியாணி மசாலா பவுடர் போடுறேன். அதுக்கப்புறம் காய் வேகிறதுக்களவா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம். மக்ரோனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்ரோனியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே மக்ரோனிக்கு நான் சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் சால்ட்டும் ஆயிலும் ஊற்றி இதான் நான் வேக வச்சேன். ஸோ சால்ட்டு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் இருந்தால் பெப்பர் பவுட்ரு கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க. அப்புறம் நான் வந்து ஆரிகேனோ போட்டிருக்கேன். நீங்கள் ஆரிகேனோ இல்லாட்டி மல்லித்தழை கூட போட்டுக்கலாம். நான் ஆரிகேனோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.